வீடியோ என்ன பண்ணோம், சங்க இலக்கியத்தில் சிறப்பியல்கள் பார்த்தோம். அடுத்த செயல் பகுதியில் இருக்கக்கூடிய குறுந்தொகையில் வரக்கூடிய 5 பாட்டு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கலித்தொகையில் இருக்கக்கூடிய 3 பாட்டை பார்த்தோம்னா, கலித்தொகையில் 3ஆம் பாட்டில் முதல் பாட்டில் வந்து செவிலித்தாய், ஓகேவா, செவிலித்தாய் கண்டோரிடம் கேட்பது. வினவுதல் பொருள். ஓகே, ரெண்டாவது பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தோடைய பர்பஸ் என்ன, காசு எதுக்கு தேவை அப்படின்றது சொல்கிறக்கூடிய பாட்டு. இது யார் கூற்று? பாலை பெரிய தலைவனுக்குரிய பொருள் வயல் காலத்தில் இது தலைவி வந்து தோழிட்டு பேசும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏன்னா குறுந்தொகையிலையும் வந்து தலைவி தோழி இருக்கும், இதுலேயும் தோழி இருக்கும். இது வந்து பொருள் வயிறு பிரிவை பற்றி இருக்கும். பொருள் வயிறு பிரிவு. 3ஆவது பாட்டு வந்து செலவு அலங்குவது. செலவு அழுங்குவித்தல் தானே? ஆமாம், அழுங்கு. ஓகேவா? இதுவும் கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ செவிலித்தாய்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோ இருக்கான்னு வச்சுக்க. ஓகே, இவன் வந்து தலைவன். ஓகே, தலைவி. ஓகேவா? தலைவிக்கு ஒரு அம்மா இருப்பாள் இல்லையா? தலைவியோட அம்மா இருப்பாள். இவளுக்கு என்ன பேருன்னு தமிழ் இலக்கியத்தில் என்ன பேர்? நற்றாயின்னு பேர். ஓகே, இன்னொரு அம்மா இருப்பாள், வீட்டில் வேலை செய்கிறாங்க இருப்பாங்கள்ல, அவங்க ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து செவிலித்தாயின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன அன்பு இருக்கோ அதை விட அதிகமான அன்பாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் ஃபுல்லாக வளர்த்துருப்பாங்க சின்ன பிள்ளைங்க. இப்போ செவிலித்தாளியோட மகள் தான் வந்து பெரும்பாலும் தோழியாக இருப்பாள். நற்றாயோட மகள் தலைவி, செவிலித்தாயோட மகள் வந்து தோழியாக இருப்பாள். ஏன்னா இவ்வளோ ஒரே வீட்டிலே இருப்பாங்கல்ல பெரும்பாலும். இப்போ தானே நம்ம பெண்கள்லாம் வெளியே வராங்க கொள்கிறாங்க. இப்போ சங்க காலத்துலலாம் வீட்டுக்குள்ளே இருக்கனால இவங்களுக்கு இந்த இருக்கும். ஓகே, இந்த மாதிரி. இப்போ இவன் என்ன பண்ணுறா, இவன் கூட ஓடி போயிடுறான். தோழி பெரும்பாலும் க்ளோஸாக இருக்கனால பெரும்பாலும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரும்பாலும் இருப்பாங்கன்றது சொல்லுவாங்க. இப்போ என்ன பண்ணால் இவங்க ரெண்டும் லவ் பண்ணி ஓடி போயிடறாங்க. ஓகே, இவங்க ஓடி போகிறதுக்கு பேர் என்ன? உடன்போக்குன்னு பேர். தமிழில் வந்து உடன்போக்கு, கூட போகிறதுக்கு பேர் அர்த்தம். உடன்போக்குனா 2 பேர் லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிடுறது. இப்படி ஓடி போயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து தேடி வர மாட்டாங்க. பாசம் மிகுதியால் செவிலித்தாய் தான் என்ன பண்ணுவான், இவங்களும் தேடி வருவான். காடு மணி இப்போ இருக்க மாதிரி ட்ராவல்ஸு, பஸ்ஸு, காரில் ஒன்றும் ஏறி போக முடியாது. அப்போ வந்து நடந்தே தான் போகணும். ஸோ செவிலித்தாய் என்ன சிறப்பு மகளை தேடி போகிறான். போகிறப்ப இவங்க போகிறத பார்க்குறாங்கல்ல, காண்றாங்கல்ல. இவங்க இப்போ கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஒரு ஒத்தையடி பாதை இருக்குது. அப்போ அங்கே 4 பேர் போயிருப்பாங்க. பின்னாடியே அங்கேருந்து ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. யாரும் அது 2 புது பிள்ளைங்க போடிட்டு இருக்குது, புதுசாக கல்யாணம் பண்ண போகிறாங்களே, கழுத்தில் தாலி இல்லை, கையில் இது வளையல் இல்லை, காலில் மிஞ்சி இல்லை, ஒன்றுமே இப்படி போகுதுன்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. போட்டால் ஆப்போசிட்டில் இவங்க வராங்க. ஏங்க இதுமாதிரி என் பொண்ணை பார்த்தீங்களாங்க, ஒரு பையன் கூட போயிட்டுருக்காங்களா அப்படின்னா, ஆமாம் பார்த்தேன் அப்படின்னு. என்னங்க அப்படின்னா, அப்போ இவர் இந்த கண்டோர்னு சொல்கிறோம்ல, செவிலித்தாய் கண்டோருடைய வினாவுதல். என் பிள்ளையை பார்த்தீங்களான்னு கேட்டால் ஆமாம் பார்த்தேன். என்னங்க இப்படி இந்த வயசில் ஓடி போச்சுங்களேன் அப்படி அப்படின்றப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்கிறாங்க. என்ன தான் 3 தத்துவம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, ஒன்று வந்து சங்கு, இன்னொன்று சந்தனம். இது 3ஆவது தெரில என்னன்ட்டு. சங்கு, சந்தனம், சரி பார்த்துடலாம். என்ன மறந்துச்சு எனக்கு. நீ 12 மணிக்கு 1 மணிக்கு டவுட்டு கேட்டால் என்ன பண்ணுறது? இந்த வீடியோ பார்க்கணும். என்ன நான் டான் ஸ்டோனி சார் ஒன்றுமே தெரிலன்னு வச்சிட மாட்டானா இல்லையா? ஓகே, நான் இதை மட்டும் போட்டால் போதும் உனக்கு கண்டென்ட்டுக்காக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கு வந்து கடலில் இருக்குது, காஸ்ட்லி தான். ஆனால் கடலுக்கு அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா? கிடையாது. சந்தனம் இருக்குது, ஓகேவா, அது இப்போ வாசனை மிக்கிறது. இப்போ தான் சென்ட்டுக்கிட்டலாம் வந்துருச்சு. அப்போலாம் சந்தனம் தானே யூஸ் பண்ணுவாங்க. சந்தனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுக்குன்னு மரத்துக்கு எதாவது யூஸ் ஆகும்னு கிடையாது. ஸோ மரம் தான் சந்தனத்தை கொடுக்குது, கடல் தான் சங்கை கொடுக்குது. ஆனால் அதுக்கு வந்து யூஸும் கிடையாது. அது மாதிரி நீ என்ன தான் அந்த பிள்ளையை பெற்றாலும், இது உனக்கு ஒன்றும் பயன்படக்கூடாது. என்றைக்கா இருந்தாலும் யார் கூட கல்யாணம் பண்ணி தானே வைக்க போகிற. அப்போ இவங்க கூட போனால் என்ன அப்படின்னு ஒரு அறத்தை பற்றி இவங்க பேசுவாங்க. புரிஞ்சா புரியலையா? புரிஞ்சாலும் புரியாட்டியும் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு மேலே ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேவா?
இதுதான் இந்த முதல் பாட்டு. ஓகேவா? இந்த பாட்டோட வரிகள்லாம் நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்துடணும். ஓகேவா? செவிலித்தாயிடம் துறவி சொன்னது. ஓகே. இப்போ அடுத்த பாட்டு என்னென்னா அரிதாய அரண் எய்தின்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா எரிதாங்கு கதிர்னு ஒன்று ஆரம்பிக்கும். இதை நீ அதில் பார்த்துக்க. இந்த பாட்டு வந்து அரிதாய அரண் எய்தி அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அரிதாய அரண் எய்தின்னு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இடம் சுட்டி பொருள் விளக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்டுப்படுவாங்க. எரித்தரு கதிர் தாங்கின்னு இங்கே வரும். இது அரிதாங்க இது அரண் எய்தின்னு வரும். இந்த பாட்டோட கண்டென்ட் என்னன்னு கேட்டேன்னா அரிதாய அரண் எய்தின்னு வரும். நீ அதுக்கு பார்த்துக்க, புக்கில் பார்த்துக்க, டைம் ஆச்சு, வீடியோ ஓடிட்டு இருக்கு. இது என்ன பாட்டு, என்ன கண்டென்ட்னு கேட்டோம்னா, தலைவன் வந்து காசுக்காக குடும்பத்தை நடத்தணும்ல, குடும்பம் நடத்த இப்போ ஃபாரின் போகிறாங்கல்ல, ஃபாரின் போகிறாங்களா இல்லையா, குடும்பத்தை பார்க்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணுன்ட்டு போயிடுறாங்கல்ல. அது அந்த காலத்தில் வந்து நடந்தே பக்கத்து ஊருக்கு போயிடுவாங்க. அப்போ போகிறப்ப பாலைவனத்தை கிராஸ் பண்ணி தான் போக முடியும். ஓகே. இப்போ பாலைவனத்தை இவன் கிராஸ் பண்ணி போகிறான். இவன் போகிறப்ப இவன் போயிட்டான்னு சொல்லி இவன் வந்து சொல்கிறான், உன் ஆள் போயிட்டான், உன் வீட்டுக்காரன் போயிட்டான், உன்கிட்ட சொல்லாமல் போயிட்டான், உன்கிட்ட சொன்னால் நீ ஃபீல் ஆகுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டான், என்ன சொல்லி விட்டான், போயிட்டான்றப்ப இவன் சிரிக்கிறான். அவன் என்ன இவன் புருஷன் போயிட்டான்னு சொன்னால் நீ சிரிக்கிற அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான்னா, அது கிடையாது, இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு தடவை போனான், ஆனால் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ எதுக்கு போகிறான்னா பொருளுக்காக போகிறான். அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்லியிருப்பான்னா, பொருளோட பர்பஸ் என்னன்னு சொல்லியிருப்பான். எதுக்கு பொருள் வேணும் அப்படின்னா, குடும்பம் நடத்த பொருள் வேணும். ஒன்று என்ன வேணும், குடும்பம் நடத்துறதுக்கு பொருள் வேணும். ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த டெக்னாலஜி காலத்தில் கம்ப்யூட்டர் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், கேமரா வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். அன்றைக்கி என்ன செய்வாங்க, போருக்கு தான் போவானுங்களா, அப்போ போர் கருவிகள் வாங்குறதுக்கு காசு வேணும். மூணாவது, விருந்தினர்களை நம்ம வந்து உபசரிக்க காசு வேணும் அப்படின்னு 3 கண்டென்ட்டை சொல்கிறான். இப்போது காசோட பர்பஸ் இதுக்காக தான் அவன் என்னை விட்டு போகிறான். அவன் போகிறதுல பிரச்சனை கிடையாது. என்ன பிரச்சனைனா அவன் திரும்பி வந்துடுவான் அப்படின்னா. என்னடி சொல்கிற அப்படின்னா, போன டைம் இதே மாதிரி தான் போனான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை இருந்துச்சு, செம்ம வெயில் அடிச்சிச்சு, பாலைவனால என்ன செஞ்சு பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு. ஒரு குட்டை ஒன்று இருந்துச்சு, தண்ணி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இங்கே ஒரு யானை, இங்கே ஒரு யானை நிற்கிது, ரெண்டும் தண்ணி குடிக்குதுங்க, ஆனால் தண்ணி குறையவே இல்லை. இதை அவன் பார்க்குறான். என்னன்னு கேட்டால், தாகத்தில் இந்த யானை குடிக்கட்டும்னு இந்த யானை வந்து குடிக்காமல் இருக்கான், இந்த யானை குடிக்கட்டும்னு சொல்லி இந்த யானை குடிக்காமல் இருக்குது. இப்போ இந்த அன்பை பார்த்தோன்னா, இப்படியாப்பட்ட அன்பில் இல்லாமல் நம்ம ஏன் ஓடியாந்தோம், நம்ம கொண்டாடிட்டே போயிடலாம், சரி இவன் திரும்பி வந்துடுவான்டி அப்படின்னு சொல்ல ஒரு பாட்டு. ஏன்னா என்னது, யானை பற்றி ஒரு ஒரு கண்டென்ட். ரெண்டாவது என்னென்னா, புறா, 2 புறா அது மாதிரி வெயிலில் நிற்கிதுங்க. ஒரு கிளையில் வந்து 2 புறா நிற்கிது. ஓகே. இந்த புறா வந்து ஆண் புறா இருந்துச்சு, பெண் புறாவுக்கு வந்து விசிறி விட்டே இருக்குது, வேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பாட்டு. இதை பார்த்துட்டு அவன் திரும்பி வந்துடுவான், இவ்வளோ லவ்வாக இருக்காங்களேன்னு. அப்புறம் இன்னொரு பாட்டு வந்து மயில் என்ன பண்ணுன்னா, 2 மயில் நிற்கிது. ஏன்னா இந்த மயில் என்ன செய்யுதான், அதுக்கு இப்போ செருப்பு கிருப்பெலாம் போடாமல் தான் நிற்கிங்க. ஐயா அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வெயில் தான் உடம்புல வாங்கிட்டு நிழல் அது கொடுக்குதான். அது என்ன செய்யுதான், அது வாங்கிட்டு இப்படி தாங்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஒரு லவ்வான சீன்ஸ் பார்த்துட்டு அவன் என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான், திரும்பி தான் பொண்டாட்டியை பார்க்குறக்கு வந்துடுவாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது. ஓகேவா? மூணாவது பாட்டு செலவான அழுங்குவித்தல் அப்படின்னு என்னென்னு கேட்டான்னா, மறந்துச்சு. இந்த 2 பாட்டு பார்த்தா போதும். மூணாவது பாட்டு என்னென்னா, அது உனக்கு டீட்டெயிலாக சொல்லணும், இப்போ டைம் இல்லை. ஸோ 2 பாட்டு பார்த்தா போதும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, சிறுபான்நாட்டுப்படை பார்த்தரலாம். முடிஞ்சிடும், டைம் ஆச்சு, எனக்கே தூக்கம் வருது, அதை பார்த்துடலாம். 3 சின்ன சின்ன மேட்டர் தான். ஏன்னா அது பெரிய பெரிய புக்குக்கு அதெல்லாம், அதில் இவ்வளோ இல்லாமல் என்ன செய்யலாம், ரொம்ப சின்ன சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து நம்ம அதை பற்றி பாடத்திட்டத்தை என்ன செய்யலாம் பார்த்துடலாம். எவ்வளோ டைம் போகுது, அப்படி ஆரம்பிச்சிடலாமா இல்லை விட்டுலாமா, அவன் கட் பண்ணிடலாமா?